அனைவருக்கும் வணக்கம் மக்களை. இப்போது திதி கொடுப்பது எப்படி? ஒருத்தருக்கு அப்பாவுக்கு இப்போ நம்ம திதி கொடுக்குறோன்னா என்னென்ன வழிமுறைகளை கடைப்பிடிக்கணும்? முதல்ல பிராமண ஆள்கிட்ட 15 நாளைக்கு முன்னாடி போயிட்டு அந்த திதி டேட்டு எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த புரோகிதர் கரெக்டாக வேதங்கள் படித்தவரா, கரெக்டாக செய்வாரான்னு பார்க்கணும். ஏன்னா புரோகிதனே சரியில்லைன்னா நமக்கு எதுவுமே சரியில்லாமல் போயிடும். இந்த 15 நாளுக்கு முன்னாடி அப்பாவனுடைய திதி தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அந்த 15 நாளுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம வெளியே சாப்பிட்றதை தவிர்த்தரணும். வெளியே சாப்பிடக்கூடாது. அது மாதிரி வீட்டுக்கு நம்ம திதி கொடுக்குற அன்னைக்கு கண்டிப்பாக இல்லாதவர்களுக்கு வேட்டி துண்டை எடுத்து கொடுக்கணும். இருக்கப்பட்டவராக நீங்கள் ரொம்ப செல்வந்தராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? அதிகமாக வேட்டி சட்டை கூட கொடுக்கலாம் அவங்களுக்கு. இல்லாதப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது வேட்டி துண்டுகள் எடுத்து கொடுக்கணும். ஏன்னா அந்த வேட்டி நீங்கள் அவருக்கு கொடுக்குறீங்க இல்லையா? இல்லாதப்பட்டவர்களுக்கு கொடுக்குற வேட்டி தான் அவர்களுக்கு அது போய் சேரும் என்பது ஐதீகம். நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, வேட்டி சட்டை கொடுக்கல, எல்லாம் வேட்டி துண்டு ஒருத்தர் கொடுக்கலன்னா அவர் அமனமாக அமர்ந்திருப்பார்கள் அப்படி யமலோகத்தில்ன்றது ஒரு கருத்தும் நிலவுகிறது மக்களை. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அவர்களுக்கு வேட்டி துண்டு, இருக்கப்பட்டவர் ஒரு 10-20 பேருக்கு எடுத்து கொடுங்க. இல்லாதப்பட்டவர் ஒருத்தருக்கு 2 பேருக்காவது எடுத்து கொடுக்கணும். பிதுர்களை ஆடை இல்லாமல் அமரச் செய்து போஜனம் கொடுப்பதற்கு சமமாகுமா நம்ம அவங்களுக்கு வேட்டி துண்டு எடுத்து கொடுக்கலணும்? அது மாதிரி தானம் பெறுபவர்களை அவங்க வீட்டில் கொண்டு சாப்பாடு அன்னதானம் போடுறது ரொம்ப சுபிட்சம். அன்னதானம் போட்டு ஒரு 4 பேருக்கோ 5 பேருக்கோ சாப்பாடு போட்டு அந்த 5 பேருக்கு அந்த வேட்டி துண்டு எடுத்து கொடுத்து அவ்வளோ சுபிட்சமாக அந்த ஆன்மா அவ்வளோ சாந்தி அடையுமா, அவ்வளோ சந்தோஷப்படுமா. அவர்கள் எவ்வளோ கோடியாக சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருப்பார் அப்பா. அதிலேருந்து ஒரு பகுதியாக அன்றைக்கி முழுக்க செலவு பண்ணலாம். இல்லாதப்பட்டவருக்கு கொடுக்கலாம். எங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு வேட்டி புடவையெல்லாம் எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப இருக்கப்பட்டவங்க. இல்லாதப்பட்டவர்கள் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ எடுத்து கொடுத்தா போகும். அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் ஏரி, குளம், ஆறு, இந்த 3த்தில் கடலில் விட்டால் இன்னும் சுபிட்சம். இந்த 3த்தில் தவிர சில பேர் கிணத்துல எடுத்துன்னு போய் விடுவாங்க அந்த பிண்ட சாதத்தை. அதை விடக்கூடாதான். ஏரி, குளம், ஆறு, அதில் கண்டிப்பாக அந்த பிண்ட நம்ம அந்த கொடுப்பார் ஐயர், அதை கொண்டு போயிட்டு கரைச்சிக்கணும். அதில் ஏரியில் கலைக்கலாம், இல்லை குளத்தோ இல்லை ஆறில் தான் கலைக்கணும். கிணத்துல கலைக்கக்கூடாது. கரெக்டாக அது ஒரு தோஷம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பிண்டம் சோறு ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு போனால் கூட, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனால் கூட அவங்க சந்தோஷமாக ஏற்றுவாங்களாம் அந்த ஆத்மாக்கள். தந்தையோட ஆத்மா சந்தோஷமாக எடுத்துருக்கும். அது மாதிரி அன்னைக்கு மட்டும் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடக்கூடாது. அன்னைக்கு நம்ம திதி அன்னைக்கு வீட்டில் கோலம் போடக்கூடாது. அது மாதிரி தலைமுடியை சீவி தலைமுடியை அன்றைக்கி தான் போட்டு தலைமுடியை வாரி அந்த முடியெல்லாம் உள்ளே போடக்கூடாது. அது அன்றைக்கி பித்திருக்கள் அவங்க எல்லாரும் வீட்டுக்கு சந்தோஷமாக போவாங்க. நீ ரொம்ப மெனக்கெட்டு செஞ்சு அப்பா வரணும், தாத்தா வரணும் அப்படின்னு சொல்லி செய்கிற போது 3 தலைமுறையை கூப்பிடுவாங்க. அந்த 3 பேரும் சந்தோஷமாக போவாங்க. அப்போ நம்ம அமங்கலகரமான செயல்கள் எதுவும் செய்யக்கூடாது. அதனால் நீர்நிலைகளை தான் கலைக்கணும். கரைச்சிட்டு அன்னைக்கு அந்த இல்லாதப்பட்டவர்கள், வறியவர்கள், ரொம்ப கஷ்டமாக இருப்பவர்களும் உதவி செய்வது சாலச் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு அன்றைய தினம் பித்திருக்கள் சூட்சும ரூபத்தில் நம் இல்லத்துக்கு வாசம் புரிகின்றனர். அதனால் அன்று வீடு மிக அமைதியாக இருக்க வேண்டும். தேவையற்ற சப்தம், இறைச்சல்கள், சண்டை கண்ட சச்சரவு அதெல்லாம் இருக்கப்படாது. ஏன்னா அவங்க வாழ்ந்த இடம், அவங்க நம்மளுக்காக விட்டு சென்ற சொத்து பத்துக்கள், அவங்க நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பொருள்கள், ஆண்டுக்கு ஒரு முறை தான் அவங்க திதிக்காக வராங்க. அன்னைக்கு வீட்டில் சண்டை போட்டுன்னு ஒரே அமக்கலம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆன்மா கோபமோகம் போகும். ரொம்ப கோபமாக போகும். அப்படி போகும்போது நம்மளுக்கு எதனா எதிர் விளைவுகள் வரும். அதனால் இல்லத்திற்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப எந்த விதமான சண்டை கண்ட சச்சரவு இல்லாமல் இருக்கணும். அதுதான் சொல்லுது மக்களை. இதுதான் திதி கொடுப்பதனுடைய நிலைப்பாடுகள். ஒரு திதி எப்படி கொடுக்கணுன்றது வழிமுறைகள் கருட புராணம் சொல்கிறது. நன்றி, வணக்கம்.